தேவனிடத்துக்கு திரும்புங்கள். Turn to God. இங்கே யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் அதை குறித்துதான் வசனம் சொல்லுகிறது. 13ஆம் வசனம், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தர் இடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுக்கிறமாய் இருக்கிறார். இங்கே நாம் முக்கியமான ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சரீரங்களை பீத்து கொள்வதனால் அல்ல, நம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வதனால் அல்ல, தேவனிடத்திலே நாம் திரும்பும்போது இருந்த வசனம் சங்கீதக்காரன் சொல்கிறார், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவன் புறக்கணிக்க மாட்டார். ஏனென்றால் அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த தீமை செய்த நம்முடைய வாழ்க்கையை நாம் மனஸ்தாபப்பட்டு தேவனிடத்தில் திரும்பும்போது அந்த கெட்ட குமாரன் மீண்டுமாக தன்னுடைய காரியங்களை உணர்ந்தவனாக அப்பா வீட்டுக்கு நான் போய் அங்கே நான் அவருடைய வேலைக்காரர்களில் ஒருவனாய் இருப்பேன் என்ற அந்த ஒரு காரியத்துக்குள்ளாய் தன்னை ஒப்பு கொடுத்த போது அந்த இடத்துல பார்க்கிற காரியம்தான் அப்பா தனக்கு ரட்சிப்பின் விடுதலின் வஸ்திரத்தை கொடுத்து அதிகார மோதிரத்தை போட்டு பாதரட்சையை போட்டு சந்தோஷமாய் போய் சொல் என்று சொல்லி உனக்கு ஒரு ஆதரவு காட்டினார். அதைத்தான் இந்த இடத்திலும் சத்துருக்கு எச்சம் பேசி அடங்குவார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல நாமும் சொல்வோம், செய்வோம்.